மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப்பில் தம்மையில் போடுவாங்க, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்தது, ராகுல் காந்தி விஜய் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கிறார், விரைவில் அமைகிறதா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு தம்மையில் போடுவாங்க. உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. உங்களுக்கு நான் உண்மைக்குமே ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு காங்கிரஸோட மிக முக்கியமான நிர்வாகி, சொல்லப்போனால் ராகுல் காந்தி அவர்களோட வலதுகரம் ஒருத்தர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவு அடிப்படையில் சில விஷயங்களை நம்பலாம். ஏன்னா அந்த பதிவு சும்மா போடலைங்க. அந்த பதிவில் மிக முக்கியமான அரசியல் இருக்குது. அது அடிப்படையில் திரைமறைவில் காங்கிரஸ் தாவேக்கான பேச்சுவார்த்தை ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு போல, அல்லது அதற்கான அறிகுறி ஏதோ தென்படுது, ஏதோ பாசிட்டிவாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதோட பிரதிபலிப்பு வெளியே தெரியுது. தம்பி, இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைலாம் திமுக காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அறிகுறி தென்படுகிறது, அந்த குறி வருது, இந்த குறி வருலாம் பேசிக்கிட்டு இருக்கே, இது முதல்ல கரெக்டானு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே நம்ம பேசுகிற அரசியல்னால தான் அது நடக்குது அப்படிங்கிறதான் ஆணித்தனமாக சொல்கிறேன். நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நெகட்டிவாக பார்க்குறீங்க, அதுக்குள்ளே ஒரு தாவேக்கா தொண்டனா எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. அந்த பாசிட்டிவிட்டியும் அதை தாண்டி நான் முன்னாடி சொன்ன அந்த காங்கிரஸ் நிர்வாகியோட பதிவையும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ராகுல் காந்தி மற்றும் விஜய் அவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதா ரிசல்ட்டாக வருது. ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, என்ன முதல்ல பஞ்சாயத்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி கூட்டணின்னு பேச முடியும்? இதானே நீங்கள் கேட்குற முதல் கேள்வி. இதற்கு நான் பதில் சொல்கிறேன். பேச்சுவார்த்தை ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். எலெக்ஷனுக்கு வேட்புமனு எதுவும் தாக்கல் செய்கிறதுக்கு தேதி அறிவிச்சிட்டாங்களா, அல்லது தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? எப்போ ஒரு கட்சி தேர்தல் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை செய்யும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி, பிப்ரவரிக்கு மேலே அந்த வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க ஏன் டிசம்பர் ஆரம்பத்திலே இந்த வேலையை பார்க்கணும்? அங்கே தான் நம்ம சந்தேகப்படணும். இப்போயே இவங்க 40 தொகுதியை கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. டெல்லியிலேருந்து அமைக்கப்பட்ட குழு இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் முதலமைச்சரை சந்திக்கல. டெல்லியில் அமைக்கப்பட்ட குழு வரும்போது தான் இங்கே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இவங்க கேட்குற தொகுதிகளை இப்போயே திமுக தரலன்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு இவங்க இதை கேட்குறாங்க, அவங்க அதை தர்றாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குல்ல. இந்த செய்திகள் உட்பட, இந்த தகவல்கள் உட்பட இது எதுவுமே நடக்கலைன்னு வைங்களேன். கூட்டணியை இப்போயே முறிச்சு விட்டுட்டு அடுத்த கூட்டணிக்கு தாவேக்காவை நோக்கி காங்கிரஸ் வரும்போது, தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி கூட்டணியை முறிச்சா அந்த கீழே லெவலில் ஒரு ஜெல் ஆகவே ஆகாதுங்க. எப்படிங்க அது கரெக்டாக இருக்கும்? எப்படிங்க அது சரியாக இருக்கும்? தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி, 3 நாள் முன்னாடி, 10 நாள் முன்னாடி கூட்டணி முறிவு அப்படிங்கிறது வெற்றியை தேடி தராது. ஏன்னா அவங்க தொண்டருக்கே அது மைண்ட் லெவலில் தயாராகவே கொஞ்சம் டைம் எடுத்துரும். மாற்றி கூட அவங்க ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போலேருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம். ஒத்து வந்தால் பயணிப்போம், ஒத்து வரலனா தாவேக்காவை நோக்கி போவோம். ஏன்னா தாவேக்கா நமக்காண்டி ரொம்ப முக்கியமாக நம்மளை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க கூட போகணுங்கிற எண்ண ஓட்டம் தான் இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸோட இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டிலையும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுறக்கூடாது, நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக கால் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போயே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை டிசம்பருக்கு அப்புறம், ஜனவரிக்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி போலன்னு வைங்களேன். 40க்கு 20 தான் தருவோம், 25 தான் தருவோம், ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஜெல்லாவனா டக்குன்னு முடிச்சு விட்டுட்டு தாவேக்காவோட ஓப்பனா தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை உருவாக்கி கிரவுண்ட் லெவலில் அந்த ரியாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம எவ்வளோ தொகுதி கொடுக்குறோம், அவங்க எவ்வளோ தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படிங்கிற இது அத்தனையுமே நடந்து தேர்தலை சந்திப்பாங்க. அதனால தான் எலெக்ஷனுக்கு இவ்வளோ நாட்கள் முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கூட்டணியை தக்க வைக்கிறது தக்க வைக்காது அப்படிங்கிறது இப்போ திமுக கையில் இருக்கு. திமுக என்ன பண்ண போகுது? ஏன்னா திமுக அதிக தொகுதி கொடுத்தாலும் திமுகவோட தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி வந்துடக்கூடாது. அவன் தொகுதியில் எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்பட்டு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தொகுதி காங்கிரஸ் நோக்கியும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் காங்கிரஸும் அதிருப்தி ஆயிடக்கூடாது. காங்கிரஸ் அதிருப்தி ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா நேரடியாக திமுக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுக பயந்து போறதே தாவேக்கா பார்த்து தான். தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை பார்த்தே பயப்படுறோம். இங்க தாவேக்கா கூட்டணியில் காங்கிரஸ்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு மேடையிலையும் காங்கிரஸோட நிர்வாகி மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறது. கை என்னைக்குமே நம்ம கூட தான் இருக்கு. யார் சின்னவர் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, காரணம் என்னன்னா காய்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அன்வான்டான பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் இங்கே சொல்கிறேன். இது ஒன்றா எவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டி இந்த செய்திக்குள்ளே இருக்கு. இது ஒன்று, இதை தள்ளி வச்சிருங்க. ரெண்டாவது, ஒரு காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் ராகுல் காந்தியோட வலதுகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. இவர் யார் தெரியுமா? காங்கிரஸுக்கு நிறைய டேட்டா சார்ந்த தகவல்கள் அத்தனையுமே கொடுக்குறவர், திரை மறைவில் இருக்கிறவர். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சராசரியாக சொல்ல போனால் ஒரு 2 மாதம் முன்னாடி விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் நான் தேர்தலில் போட்டி இருந்தாலும் போட்டிடுவேன், ராகுல் காந்தி விரும்பினா, தலைமை விரும்பினா நான் நிச்சயமாக தமிழ்நாட்டில் போட்டி கூட இருவேன்னு சொல்லி தேர்தல் அரசியலுக்கு நான் வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொன்னாப்ல. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் அந்த வாக்கு திருட்டு சம்பந்தப்பட்ட நிறைய டேட்டாலாம் போட்டு பிரஸ் மீட்லாம் நடத்தினார்ல, அது பின்னாடி நிறைய தகவல் சப்ளை பண்ணது இவர் தான். அதை தாண்டி மிக முக்கியமாக தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு
நடந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த கணக்கெடுப்புக்கு ஒரு டேட்டா செட்டை உருவாக்கி அதன் மூலியமா அந்த வேலையை பார்க்கறது இவர் தலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது இவரும் அதில் பங்களிப்பு இருக்கு, இந்த டீம்ல இவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் எப்போ ஒரு மிக முக்கியமான டேட்டா சார்ந்த விஷயங்கள் செய்தோ அங்க இவரோட பங்களிப்பு, பிரவீன் சக்கரவர்த்தியோட பங்களிப்பு இல்லாம இருக்காரு. மன்மோகன் சிங் அவர்கள் சமயத்திலிருந்து இவர் தொடர்ச்சியா காங்கிரஸ்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கார். இவர் என்ன பதிவு தெரியுமா போட்டிருக்காரு, எந்த கட்சிக்கு இல்லாத சிக்கல் தாவேக்காக்கு இருக்கு, சொல்ல போனா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுறது, ஒரு ஆர்ப்பாட்டம் கூட்டுறது, ஒரு மாநாடு போடுறதுக்குன்னா மனித வளத்தை பயன்படுத்துவாங்க. கட்சிக்காரனை முடக்கி விட்டு கூட்டத்தை சேர்க்கணும் போய் பாருன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி பணத்தை நிறையா செலவழிப்பாங்க. பணத்தை செலவழித்து மக்கள் மனித வளத்தை செலவழித்து கூட்டங்களை கூட்டுவாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் வித்தியாசமான லீடராக இருக்கார். மற்ற கட்சிக்கு ஏன் கூட்டம் கூடலன்னு வருத்தப்பட்டால், இந்த கட்சி ஐயோ கூட்டம் கூடுதே, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கூட்டத்தை சரியாக நிர்வகிக்கணும்னு சொல்லி பயப்படுறாரு. கூட்டம் கூடலங்கிறது மற்ற கட்சி பிரச்சனையா இருந்தா, இந்தியாவில் மற்ற கட்சியோட பிரச்சனைகள் அத்தனையுமே கூட்டம் கூடலங்கிற மாதிரி இருக்கு. இவரோட பிரச்சனை என்னப்பா இவ்வளோ கூட்டம் கூடுது, எப்படிப்பா அந்த கூட்டத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது இவருடைய பிரச்சனையா இருக்கு. அவ்வளோ தூரம் இதை மறைமுகமாக நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதான் அவர் நேரடியாகவே சொல்லிட்டார், வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா தலைவர் விஜய் அவர்களை மறைமுகமாக ஒரு பேரை சொல்லி தமிழ்நாட்டில் ஒருத்தர் அவர் இவர்லாம் சொல்லலை, நேரடியாக தலைவர் விஜய் அவர்களை டேக் பண்ணியே இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. இது அடிப்படையில் பார்க்கும்போது மக்கள் சக்தி தாவேக்கா கூட இருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்களோட வலதுகரம் பொதுவெளியில் ட்வீட் போட்டு நேரடியாக தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இந்த கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி ஒருத்தங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்கல்ல, அந்த சமயத்தில் திமுக அரசை நேரடியாக குறை சொல்லி நீங்க சரியா நிர்வாகம் பண்ணாதனால தான் இந்த தப்பு நடந்திருக்குங்கிறத நேரடியாக குற்றம் சாட்டினார். ஸோ இந்த மாதிரி திமுகக்கு எதிரான அதிருப்தியில் இருக்காரு, அதே நேரம் தாவேக்காக்கு மக்கள் சக்தி இருக்குங்கிறத நேரடியாக சொல்லியிருக்கார். இது அடிப்படையில் பார்க்கும்போது சம்திங் குக்குடு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க நேரடியாக சில கருத்துக்கள்லாம் பெருசாக பதிவு செய்ய மாட்டாங்க, ஏதோ காரணகாரியம் இல்லாமல் இந்த தகவல்கள் அத்தனையுமே பதிவு செய்ய மாட்டாங்க. அப்போ பதிவு செய்கிறாங்கன்னா சம்திங் குக்குடு அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு செய்தி அடிப்படையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு தலைவர் விஜய் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டே பேசினாங்க. அவருக்கு அந்த அவசியமே கிடையாது. என்ன காரணம் இருக்கும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒரு நகர்வை செய்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி காரணகாரியம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. சும்மா அன்வான்டாக போயிட்டு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து கூட தெரிவிக்க மாட்டாங்க. பிறந்தநாள் வாழ்த்துல ஆரம்பித்து இறப்புக்கு போகிறது வரைக்கும் அரசியல்வாதிகளோட அரசியல் நகர்வுகள் அத்தனையிலுமே அரசியல் இருக்கு. ஏன்னா இறப்புக்கு போனாலும் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாலும் அந்த நாளோட அந்த அரசியல் முடியாது, அதுக்கப்புறமா அந்த அரசியல் நீடித்து போகும் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும். ஸோ எளிதாக ஒரு காயை நகர்த்த மாட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போ அமைச்சதும் நமக்கு பாசிட்டிவ் தான். அதை தாண்டி ராகுல் காந்தியோட மிக முக்கியமான தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பொது வழியில் மக்கள் செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதும் ஒரு மிக முக்கியமானதான். இப்போ காங்கிரஸ் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூமா இருக்கு, காங்கிரஸில் ரெண்டு பிரிவாக இருக்காங்க. ஒரு பிரிவு என்ன சொல்றாங்க, திமுக கூட்டணியில் பயணிப்போம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரம் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் திமுகவோட பயணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதே நேரம் மாற்றத்துக்கு மக்கள் தயாராயிட்டாங்க, தமிழ்நாட்டில் மறுபடியும் நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கணும்னா அது தாவேக்காவை நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் இருக்க முடியும், அதிகாரத்தோட மைய நோக்கத்துக்கு நம்ம போகணும்னா, ஏன்னா இவங்க கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு சொல்றாங்க. காங்கிரஸ் அங்க இருக்கு அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கு, மக்கள் செல்வாக்கு இந்த கட்சிக்கு இருக்கு, மக்கள் மாற்றத்துக்கு தயாராகிறாங்க. எல்லா ஆங்கிலையும் பார்க்கும்போது திமுக இருந்தால் நமக்கு அதிகாரம் கிடைக்காது, தாவேக்காவை நோக்கி போனால் அதிகாரம் கிடைக்கும். ஏன்னா தாவேக்காக்கும் அதே நேரத்தில் காங்கிரஸுக்கும் ஒரே எதிரி, கொள்கை எதிரி, அது பிஜேபி தான். கொள்கை ரீதியாகவும் நமக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் அதே நேரத்தில் தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல நட்பு இருக்கு, நம்ம இப்படி போவோம், இதுதான் கரெக்டான ரூட்டு, இது வரைக்கும் இல்லாத டேட்டாவில் இல்லாத முடிவாக தான் இது இருக்கும். ஆனால் மக்கள் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் வேற சில நிர்வாகிகள் ராகுல் காந்திக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த அஜெண்டா, இதுக்குள்ளலாம் இந்த கேம் தான் இருக்கு. வெயிட் பண்ணுங்க கைஸ், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும். கூடிய விரைவில் தாவேக்கான் பேசுன நம்ம தாவேக்கா கூட்டணின்னு பேச ஆரம்பிப்போம். யாருமே நம்ம கூட்டணிக்கு வராமல் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, மிக முக்கியமான ஒரு தேசிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வரும்போது அடுத்தடுத்த கட்சிகள் உடனடியாக வந்துடும். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஒரு தேசிய கட்சி நம்மளை நம்பிருச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும், தாவேக்கா பக்கம் போனாலும் அதிகாரத்தில் இருக்க முடியுங்கிறத தொடர்ச்சியாக நம்பி நிறைய பேர் வந்துருவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.